பா சிதம்பரம் வாயில வாழைப்பழத்தை வச்சாரு மிஸ்டர் நரேந்திர மோடி. எப்பப்ப ஹலோ இட் இஸ் நாட் அ குட் திங் இங்கிலீஷ் மன்மோகன் சிங் மாதிரியோ சோனியா காந்தி மாதிரியோ வழ கொழ கிடையாது. அந்த வெஸ்ட் பெங்கால் போலீஸ் மறுத்ததையே அந்த சடலத்தை உடனே எரித்தார்கள். எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணாங்களே. இரண்டு சமயத்தில் இருப்பவர்களுடைய ரஷ்யா உக்ரைனுடைய சண்டைகளை நாடி துடிப்பு பார்த்து விட்டார். ராஜா என் வாயை கலறி விட்டார். அமெரிக்கால இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கிறதே, மம்தா ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. Delhi Rajagopal அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம் கணேஷ். நமஸ்காரம். பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி ஜெலன்ஸ்கி மீட்டிங் எப்படி சார் பாக்குறீங்க? He is now playing a negotiator role. His standards have come up அப்படின்ற அளவுக்கு எல்லா ஃபாரின் மீடியாஸ்ல இருந்து எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது உண்மைதானா? அதே சமயத்துல நிறைய கிண்டலும் பண்றாங்க. பிரிட்டிஷ் மீடியால நிறைய கிண்டலும் கேலியமும் இருக்கு. கருத்துக்கள் கேலி இருக்கத்தான் செய்யுங்க. யார் எது நல்ல காரியம் செஞ்சாலும் கேலி இல்லாத இருக்காது. இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம், என்ன நிறைய பேர் கால வாருவாங்க, திட்டுவாங்க. ஒரு சில ஊடகங்களில் தினம் ஒரே ஆளு திட்டிட்டு இருக்காரு. அதை பத்தி கவலை கிடையாது. யூ ஹேவ் டு விஸ்டாண்ட் டு தட். அதே மாதிரி நரேந்திர மோடி உலகத் தலைவராக விஸ்வகுரு என்று பெயர் எடுத்தாலும் நரேந்திர மோடிக்கு வெஸ்டர்ன் மீடியாவும் எஸ்பெஷலி யூரோப்பியன் மீடியாவும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்றாங்க. காரணம், அவங்களால நேர போக முடியாத இடத்துக்கு நரேந்திர மோடி போயிட்டு வந்துட்டார். துணிச்சலான முயற்சி. அந்த 7 மணி நேரம் கீவ்ல அவர் இருந்தாரு. உக்ரைன்ல எவ்வளவு தர்ம சங்கடத்தோட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்க இருக்கவங்கலாம் கூட சொல்றாங்க, ஜாக்கிரதையா இருங்க சார், உங்களை இது பண்ணிட்டு வாங்க சார், நீங்க புட்டினை ஹக் பண்ணது இங்க யாருக்குமே பிடிக்கலைங்க சார் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது பிரதமருடைய தனிச்சேர் பாதுகாப்பு பிரிவு கூட 70 பேர் 70% காடட் மிஸ்டர் நரேந்திர மோடி ஆன் தட் டே. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு சொல்றேன். ட்ரெயின்ல தான் போனார். ஹி டிட் நாட் ஃப்ளை. பாத்தீங்களா? போலந்துல இருந்து அந்த கீவுக்கு ட்ரெயின்ல போயிட்டு வந்துட்டாரு. 7 மணி நேரம் தான் மொத்தம் இருந்தார். அது தவிர ஜெலன்ஸ்கியோட பேசினத்துடைய முக்கியத்துவம், புட்டினுடன் பேசியதுடைய திரைமறை விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். 2 சமயத்தில் இருப்பவர்களுடைய ரஷ்யா உக்ரைனுடைய சண்டைகளை நாடி துடிப்பு பார்த்து விட்டார். இப்பொழுது அரசியல் செய்ய வேண்டும். ரஷ்யா நம்மளுடைய மிக 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 நண்பர். புட்டினிடம் சொல்லுவதற்காக அதே சமயத்தில் ராஜ்நாத் சிங் கூட உங்க ஊர்ல இருந்தாரு, யுஎஸ்ல ஒரு 4 நாளைக்கு. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதே மத்திய அமைச்சரவையில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் நரேந்திர மோடி வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார், கூடிய விரைவில் ரஷ்ய பிரதிநிதியும் கீவனுடைய உக்ரைனுடைய பிரதிநிதியும் ஒரு துபாயிலோ அல்லது லண்டனிலோ உட்கார்ந்து கொண்டு பேசி அதற்கு இந்தியா தலையிட்டு சமாதானப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இன்னும் 1 மாதத்தில் சண்டை நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதை தவிர உக்ரைனுக்கு நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோம், ட்ரேட் நிறைய இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா we have to keep our options. We are non-aligned. We are not either this block or that block. அமெரிக்காவிற்கு ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். சோ இந்த நான் அலைன்மெண்ட் பாலிசி நல்லதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா சார்? ஏன்னா சார் நல்லதோ கெடுதலோ நரேந்திர முயற்சி எடுக்கிறார் சார். மன்மோகன் சிங் மாதிரியோ சோனியா காந்தி மாதிரியோ வழ கொழ கிடையாது சார். Now he went for it. Article 370 aggregation we went for it. நரசிம்மராவ் சொல்வாரு, ஒண்ணுமில்லாத பண்றது கூட நியூஸ் தான் அப்படின்னு. ஈவன் யுவர் சைலன்ஸ் ஆல்சோ எ நியூஸ் அப்படின்ற. பட் ஹி நோ மேக்ஸ் சவுண்ட். நரேந்திர மோடி டஸ் சம்திங். நல்லதோ கெட்டதோ முயற்சி பாருங்க. யாழ்ப்பாணத்திற்கு சென்ற முதல் பிரதமர் இந்தியா பிரதமர் மோடி தான். அதே மாதிரி உக்ரைனுக்கு சென்றார். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப போலண்டுக்கு போனார். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் 45 years. எங்க என்ன மன்மோகன் சிங் வாழைப்பழம் சாப்பிட்டு இருந்தாங்களா? இல்ல புடலங்காய் சாப்பிட்டாராங்க சார்?
எங்க அயோக்கியத்தனம் பண்ணாங்க அந்த 10 வருஷத்துல யூபி அரசாங்கம். அவங்க என்ன அது வாழ்ப்பிட்ட வாயில வச்சிருந்தாங்க. ஃப்ராடு பசங்க. 2G ஊழல் அந்த கோல் ஊழல் எல்லாம் பண்ணிட்டாரு தவிர ஃபாரின் பாலிசி மறந்துட்டாரு. நிச்சயமா. அந்த பிரச்சனையில் பார்த்தால் நரேந்திர மோடிக்கு உலக அளவில் எதிர்ப்போ ஆதரவோ இருந்தாலும் ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டார். அது வெற்றி பெறுவார் என்று தான் நாம் நம்புவோம். தோல்வி அடைந்தாலும் எதிர்பார்க்க வேண்டியதுதான். இது பாசிட்டிவா இருக்கும்போது நெகட்டிவ் சைட்ல வந்து நீங்க ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தீங்க. ஏன் வந்து சட்டத்தை எல்லாம் பின்வாங்குகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸும் வந்திருக்கு. அதை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். ஏன்னா நீங்க அமைச்ச பதிவை நான் எல்லாருக்குமே இங்க இருக்கிற குரூப்க்கு எல்லாம் அமைச்ச போது அது ஒரு கொஸ்டினா வந்திருக்கு. ராஜா கேட்டிருக்கிறாரு, ஏன் பயப்படுறாரா, ஏன் வந்து மோடினாலே ஒரு தைரியம், எதை எடுத்தாலும் பண்ணணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ், இதையெல்லாம் வந்து ஏன் வந்து மோடி வந்து பின்வாங்கணும்? இப்பதானே வந்து ஆட்சிக்கு வந்தே கொஞ்ச நாள் தானே ஆகுது, இப்பமே வந்து எல்லாத்தையும் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணி முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு ராஜா. நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அமெரிக்க ராஜாவிற்கு டெல்லி ராஜகோபாலன் பதில் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நரேந்திர மோடி சற்று தயங்குவது உண்மைதான், ராஜா நினைப்பது உண்மைதான், 100க்கு 100 உண்மை. ஆனால் ராஜாவிற்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியலில் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியினுடைய கண்டினியூவன்ஸ் இந்தியாவிற்கு லாபம், பொருளாதார ரீதியிலும் சரி, சமூக நீதியிலும் சரி, அரசியலிலும் சரி, உலக பிரச்சனைகளிலும் சரி, அவர் கொஞ்சம் வீக்கானது உண்மைதான், யாரும் இல்லைங்கிற. அந்த வீக்னஸ்ல இருந்து எப்படி சொல்றீங்க வீக் ஆயிட்டாரு? ஒரு 303 சீட்டு ஒரு டாட்ல இருந்தார் பாருங்க, ஒரு ஈகோல இருந்தார் பாருங்க, அதெல்லாம் போயிடுச்சு. சரி, ஓகே. அது நேச்சுரல் தான். சின்ன உதாரணம், நம்ம நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் முன்னெல்லாம் பாஸ்புக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. 7 லட்சம் இருக்குதா, 3 லட்சம் இருக்குதா, 4 லட்சம் ரூபாயை பார்த்துட்டு இருப்பாங்க. உங்க அப்பா கூட பார்த்துருப்பாரு, எங்க அப்பாவும் பார்த்துருப்பாரு. அது தெம்பு இருக்கும். இப்ப வீடு கட்டிட்டா பணம் குறைஞ்சிடுச்சுன்னா புஷ்னு போடும், மட்டும் குஷியா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இது 304 மார்க் 340, அதாவது மார்க் வாங்கினவர் வந்து 240 வந்த உடனே கொஞ்சம் டவுன் ஆனது உண்மைதான். ஆனாலும் கிரைசிஸ், it is Narendra Modi who makes it as a success, and he makes it as a ஒரு fruitful success, convert into wisdom. அந்த மாதிரி நரேந்திர மோடி நேற்று முன்தினம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு இருந்திருக்கிறாரே, மாபெரும் சாதனை அது. சிதம்பரம் வாயில வாழைப்பழத்தை வச்சாரு மிஸ்டர் நரேந்திர மோடி. எப்ப ஹலோ இட் இஸ் நாட் அ குட் திங் இங்கிலீஷ் பேசினாரு சிதம்பரம். எங்காச்சு இப்போ ஏன் பேசுற? மத்திய அரசாங்கத்தில் இருந்து எதிர்ப்பினும் தெலுங்கானா, பஞ்சாப், ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேசத்துல ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவேன்னு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல கொண்டாங்கந்தாங்களே. இப்போ யூபிஎஸ் வந்த உடனே வாய் மூடிட்டாங்க பாருங்க. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்பது இனிமேல் அரசாங்கத்தில் நுழைவதற்காக அனைவரும் இஷ்டப்படுவார்கள். காரணம், உங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இருக்கிறது அரசாங்க வேலையில். ஆமா, நிச்சயமா அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வரும் சார். காங்கிரஸ் வாயை மூடிட்டு இருக்காங்க பாருங்க, வாயை அடைச்சிட்டாரு பாருங்க. நன்னா இந்த மூக்கன்னு அடிச்சு வாயில வச்சாரு டெக்குன்னு. நரேந்திர மோடிக்கு பின்னடைவு இருக்கிறது. ஆனால் அதை கூடிய விரைவில் அகில உலக இப்ப பாருங்க, மகாராஷ்டிரா தோத்து போயிடாரு சொல்றாங்க, தோத்து போட்டோம். ஹரியானா தோத்து போறாங்க, தோத்து போட்டோம். காங்கிரஸ் வந்துருமா அப்போ அந்த 5 வருஷத்துல? சார் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் நான் சொல்றேன். இன்று காலை நான் கேள்விப்பட்டது. சொல்லுங்க சார். ராஜா வந்து என் வாயை கலறி விட்டார். அமெரிக்கால இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கிறதே, மம்தா பானர்ஜி, அவருடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜி சண்டை வந்து அவங்க 2 பேரும் பிரிய போறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் உடைய இருக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? ராகுல் காந்தி என்ன பண்ணுவாரு? மயிலுக்கு தோகை உரிப்பாரா? மயிலுக்கு பீகாக். ராகுல் காந்தி என்ன பேசுறாரு? ஓபிசி ரிசர்வேஷன். அவருன்னு
ட்ரெயின்ல ரிசர்வேஷன் விட்டு அதுல கூட ஓபிசி கேட்பாரு. கணேசன் ராஜகோபால்னு போக முடியாது, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கூட கேட்பாரு. அவருக்கு எங்க பார்த்தாலும் இப்போ ஓபிசி ஒரு அம்பானி விட்டாரு இப்போ, ஏன்னா பணம் வந்துருச்சு. அதானி விட்டாரு, ஓபிசி பிடிச்சிட்டாரு. அந்த பிரச்சனையில் பார்த்தால் கண்டிப்பாக நரேந்திர மோடிக்கு பின்னடைவு இருந்தாலும் ஏன் அந்த சட்டங்களை எல்லாம் திரும்ப பெற்றார் என்றால் ஒரு கன்சென்சஸ் உருவாக்க வேண்டும் என்று. கன்சென்சஸ் வந்து எதிர்ப்பு இருக்காது. சக்சஸ் யாருக்கு? நரேந்திர மோடிக்கு. பாருங்க, வக்ஃபோர்டு எடுத்தாரு, 3 மாசத்துல அந்த ரிப்போர்ட் வந்துட்டு போகுது. 3 மாசம் வந்துட்டு அப்புறம் ஜாலியா இருப்பாங்க, ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. இப்ப இவங்க யூட்டர்ன் சொல்லிட்டு இருக்கலாம். அவன் கடைசியில இவங்க காங்கிரஸ் என்ன ஆச்சு பாருங்க, அவங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் வீக் ஆயிடுச்சுன்னா, திமுக விலகி போயிடுச்சுன்னா ராகுல் காந்திக்கு 2 பக்கம் கை உடஞ்ச மாதிரி இருக்கும். நிச்சயமா. ஆமா, இந்த சைடும் சரி, தமிழ்நாடும் சரி, வெஸ்ட் பெங்காலும் சரி. இது நடுவுல அகிலேஷ் யாதவ் வந்து சரியான சமயத்தை கால்வாரி விட்டுறாரு. இப்ப பக்கத்துல இருப்பாரு. இப்ப எப்படி நம்ம முலாயம் சிங் யாதவ் வந்து சோனியா காந்தியை பிரதமராக்க பண்ண மாட்டேன்னு சொன்னாரு 272 ஒரு பழைய கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, அது பிஃபோர் 2000 1998ல அந்த மாதிரி இவர் நம்ம அகிலேஷ் யாதவ் பண்ணுவார் ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தி யாரும் நம்புறது கிடையாதுங்க, அதாங்க பிரச்சனை. நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதரா இருக்கிறாரு. என்ன பேசணும்ன்றது தெரியாம நிறைய விஷயங்கள் பேசிட்டாரு டப்புன்னு. தப்பா இப்ப பாருங்க, இப்போ எல்லா சொத்துக்களை எடுத்து ஓபிசிக்கு கொடுப்பேங்கிறாரு. அப்ப நம்ம சொத்துக்கள்லாம் இப்போ நான் வந்து 5 லட்சம் வச்சிருக்கேன்னா 2 லட்சத்து சொத்து எடுத்துருவாரு அவரு. யாரு இவர் எடுக்கிறதுக்கு? திருப்பி அந்த சாம் பெட்ரோலா பேசுற மாதிரி இவரும் பேசுறாரு. சோ ஆக மொத்தம் தாங்கள் கூறிய கருத்துக்கு நான் வருகிறேன். நரேந்திர மோடி பின் வாங்கவில்லை, ஜகா வாங்கவில்லை, பதுங்குகிறாரே தவிர சீறி எறிவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். மம்தா பானர்ஜி எப்படி சார் பாக்குறீங்க? இந்த டாக்டர்ஸ் இஷ்யூனால வந்து நீங்க சொன்னதுதான், அபிஷேக் பானர்ஜி அண்ட் மம்தா பானர்ஜி ஸ்பிளிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்லியிருக்கிறீங்க. பட் யாரு தான் ஃபைனலா? சஞ்சய் ராய் தான் வந்து அதுல வந்து ப்ராப்ளமா? பண்ணது அது ஆண்டாண்டு காலமாக இந்த கற்பு என்பது நடந்து வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ்காரர்கள் நிறைய வெஸ்ட் பெங்கால்ல வந்து அரசியல் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல கம்யூனிஸ்ட்காரங்க பூந்துட்டாங்க. சரி, அவங்க லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷ் கலி என்பதை மறைத்தார். பூச்சினிக்காய சவுத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சாங்க மம்தா பானர்ஜி. ஆனா அந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் எபிசோடு வந்து ஒரு பெண்மணி மரணத்தினால் அகில உலக பிரச்சனை ஆகிவிட்டது. உலகத்திலேயே இப்போ பிரச்சனை என்ன என்று கேட்டால், ஹாஸ்பிட்டல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISF கார்ட் பண்ணணும்னா அதோட அவமானம் அங்க உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் போலீஸுக்கு வேற ஒண்ணுமே இருக்காதுங்க. வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வந்து கண்டு கொண்டாது விட்டாங்க. அந்த சஞ்சய் கோஷ், சஞ்சய் ராய் இவங்க எல்லாமே இருப்பாங்க. எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பணம் பெற்றுக்கொண்டு கற்பழித்து கொண்டு அதன் மூலம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொண்டு இருந்தார்கள். அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதுல மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி தான். அதுல இருந்து அந்த அம்மா எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டங்க சார். சஞ்சய் ராய் தான் வந்து பண்ணதா சார்? கிட்டத்தட்ட வந்து 125 grams ஆஃப் சீமன் வேற இருக்கு அப்படின்ற மாதிரி வேற சொல்றாங்க. அப்படின்னா ஒரு ஆளா 2 ஆளா எப்படி? ஒண்ணு இப்ப பாருங்க, ஒரு பெண்ணை கற்பழிக்க வேண்டும் என்றால் 3 4 பேர் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் உங்க மேல வருதுங்களா சார்? ஆமா. உங்களை எங்கெங்க பிடிச்சாங்களோ அங்கெல்லாம் உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்துட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மூலமா சஞ்சய் ராய் ஏன் கண்டுபிடிக்க மாட்டேங்க? அந்த வெஸ்ட் பெங்கால் போலீஸ் மறுத்தது ஏன்? அந்த சடலத்தை உடனே எரித்தார்கள், எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணாங்களே. அதுதான் நான் பாருங்க படுத்துனே நான் மம்தா பானர்ஜி அது மேலதான் வருது. ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய கடைசி ஒரு வரி பதில் என்ன என்று கேட்டால், மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்து விட்டார். மம்தா பானர்ஜிக்கு இருக்கக்கூடிய புகழ் மங்கி விட்டது. அதனால் இந்திய கூட்டணியில் பிளவு வந்துவிடும். கூட்டணி பாதுகாக்கிறதோ இல்லையோ, திரிணாமுல் காங்கிரஸில் அபிஷேக் பானர்ஜியிடம் அனைத்து எம்பிக்கள் MLAக்கள் சென்று விடுவதனால் மம்தா பானர்ஜிக்கும் திரிணாமுல் காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் பெண் படுகொலை ரேப் மூலமாக. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது இன்னைக்கு உரையாடல். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, நமஸ்கார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.